பெரியாரை வந்து யாராக இருந்தாலும் சரி வாசிச்சிங்க அப்படின்னா அவர் அனைவருக்குமான விஷயங்களை தான் அவர் பேசியிருப்பார். நீங்கள் மேலோட்டமாக அவர் சொல்லப்போனால் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவரே எழுதலை அப்படிங்கிற விமர்சனம்லாம் அவர் தாராளமாக விமர்சிக்கின்றோம். ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து வாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது, நாளைய தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கும் நல்லது. பெரியார் இப்படி வந்து பெரியாரை பற்றி சீமான் வந்து இன்னும் என்ன பேச முடியுமோ பேசட்டும். அது நிச்சயமாக வந்து பெரியாரை பற்றி மக்கள்கிட்ட அதிக அளவில் எடுத்து செல்றதுக்கு தான் வந்து உதவ போகுது. அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் சும்மா இருந்தவங்க கூட பல தலைவர்களை பற்றி வந்து சீமான் வந்து என்னென்னமோ பேசியிருக்காரு. இப்போ பெரியாரை பற்றி மூர்க்கமாக பேச ஆரம்பித்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பெரியாரை பற்றி தான் வந்து கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சமூக வலைதளங்கள், யூடியூப்லாம் அதை பற்றிய கருத்துக்கள் தான் பரவிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் வந்து பெரியாரிய கருத்துக்களை இன்னும் இளைஞர்கள்ட்ட ஈஸியாக கொண்டு போகக்கூடிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்து எல்லாரையும் வந்து தூண்டி விட்டுருக்காரு. பெரியாரிய கருத்துக்களை இளைஞர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை உண்மையிலேயே சீமான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சீமான் வந்து அவர் என்ன பேசுவார் நமக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது அவருடைய பிம்பம் இன்னைக்கு வந்து இவர் பொய் சொல்கிறாரு, இவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு 15 வருஷம் கழிச்சு வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் பேச ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு உண்மையாக பேசுகிற மாதிரியே அவர் பேச முடியாது. பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். 4 வரி பேசிட்டாருனாலே அவர் வந்து கதை தான் விடுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சில அறியாதவர்கள் வந்து கொஞ்சம் அறியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். மற்றபடி அவருடைய பிம்பம் வந்து இப்போ உடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன கதைகள்லாம் கதை அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி இருக்கட்டும், அவர் எப்படியோ போகிறாரு. ஆனால் அவர் பெரியாரிய கருத்துக்களை இன்னும் வந்து தீவிரமாக வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்கிறாரு. அவருக்கு நன்றி தான் சொல்லணும்.